ஹாய், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? அப்போ வீடியோக்குள்ள போயிடலாம். வீடியோக்குள்ள போயிடலாம், அவ்வளோதான். வணக்கம் கொரியா தமிழானி 2.0. எல்லாரும் நலமா இருக்கீங்களா? ஸோ பாக்கியராஜ் அவர்களோட மரணத்தை நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. அவரோட இழப்பு எல்லாருக்குமே ரொம்ப துக்கத்தை கொடுத்துருக்கு. ஏன்னா மிகப்பெரிய ஒரு டைரக்டர். 80s 90s பிறந்தவங்களுக்கு கண்டிப்பா அவரை பத்தி நல்லா முழுமையா தெரிஞ்சிருக்கும். இப்போ 2K கிட்ஸ் 80s 90s டைரக்டர், ஆனா இந்த 2K ஜெனரேஷனுக்கு அளவுக்கு ஃபேமஸ். அதாவது அவ்வளோ இந்த காலத்துல இருக்கிற ட்ரெண்டிங் டாபிக்ஸ் எடுத்து அந்த காலத்திலே நிறைய படம், அதுவும் வித் ஹியூமர் எல்லாமே. படங்களை பார்க்காதவங்க, அப்ப அவர் எடுத்த படங்கள் நிறைய, அதெல்லாம் பார்க்காதவங்க இப்ப எடுத்து யூடியூப்ல இருக்கு பாருங்க. அவரோட டைரக்ஷன் ஸ்கில்ஸை பாருங்க. முந்தானே முடிச்செல்லாம் பாருங்க, அந்த படம் பாருங்க, பார்த்தா தெரியும். அற்புதமான ஒரு டைரக்டர். அப்புறம் சொசைட்டிக்கு அவர் ஏதோ ஒண்ணுதான் அவர் படங்கள் மூலமா அவர் சொல்லிட்டே இருந்தாரு. யாருமே ஈஸியா கையாளாத இந்த சமயம் நிறைய நடிகர்கள், நிறைய ஹீரோஸ், அப்ப இருந்த பெரிய பெரிய ஹீரோஸ்லாம் அவ்வளோ ஈஸியா அதை கையாள மாட்டாங்க. அப்படியெல்லாம் செஞ்சு நிறைய விஷயங்களை மக்களுக்கு கொண்டு போய் சேர்த்தவர் அவர். அவர் பொலிட்டிக்கலாகவும் சரி, அவர் சுய வாழ்க்கையிலையும் சரி, அவரோட சினிமா துறையிலையும் சரி சிறந்து விளங்கின ஒரு அற்புதமான மனிதர். ஸோ அவரோட இழப்பு ஈடுகட்ட முடியாதது. ஸோ அவரோட இதை ஆழ்ந்த இரங்கல் நாங்கள் தெரிவிச்சுக்கிறோம். அது ஒவ்வொருத்தரா போறாங்க இல்லையா. இப்போ ஐயா பாரதிராஜா அவர்கள், இவரோட குரு இல்லையா, அவர் போனது, அவரோட மறைவு, அடுத்து இவரது. அதுக்கு முன்னாடி மிகப்பெரிய விபத்துல சூப்பர் குட் ஃபிலிம்ஸோட நிறுவனர் ஆர்பி சௌத்ரி அவர்களோட மரணம் ரொம்ப கேட்கும் போது ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஸோ நம்ம இப்போ வீடியோக்குள்ள போயிடலாம். எல்லாருக்கும் வணக்கம். என்ன வீடியோ பண்ண போறோம் இப்போ? ஃபர்ஸ்ட் வீடியோ மல்லேஷ் கண்ணன் ரொம்ப நாளாக பண்ணலை. ஸோ அவங்க ஸ்பெஷலே ஷார்ட்ஸ் தான் நினைக்கிறேன். ஸோ அதனால ஷார்ட்ஸில் ஒரு சிலதுல எடுத்து ஒரு 4-5 ஷார்ட்ஸ் ரியாக்ட் பண்ணலான் இருக்கிறோம். இப்போ வீடியோக்குள்ள போயிடலாம். லட்சுமி, இதுமாதிரி நானும் மல்லேஷும் பப்புக்கு போகிறோம். 3000 ரூபா சொல்கிறாங்க. பொண்ணுங்களை இட்டுன்னு வந்தா ஃப்ரீயா? நீ கொஞ்சம் வாயேன். பப்பா எப்போ? இன்னைக்கு போலாமா? இன்னைக்குலாம் வேலை ஆகாது, எங்க அம்மா கத்தும். நாளைக்கு வேணா சொல்லி போலாம். நாளைக்கு ஒரு நைட்டு ஒரு 10 இல்ல ஒரு 9 மணி போயிடலாம். ஐயா நைட்லாம் வேலை ஆகாது, காலை வேணா தையல் கிளாஸ் போற கேப்ல இட்டு போயிட்டு வந்துரு. என்னன்ற லட்சுமி, காலையில மச்சான் அது பப்பு நேரம் என்னன்னு தெரியல, சும்மா அழுத போய் கேட்டுனுங்கிற. அவளை இப்படியே போயிட்டு சும்மா உட்கார வச்சு நம்ம உள்ள ஜாலியா இருந்திருக்கலாம்டா. எல்லாருமே நல்லா இருக்குன்றாங்க மச்சான். போனதே இல்லடா பப்புக்கு, வேற யாருமே இல்லை மச்சான். ஃப்ரெண்டு ஃபோன் பண்றான்னு சொல்லு லட்சுமி. என் ஃப்ரெண்டு ஒருத்தி வரேன்றா, அவட்ட வேணா பேசு. என்னடி? ஹலோ. இல்ல நான் அதுமாதிரி பப்புக்கு போலான்னுக்குறோம். உங்களுக்கு ஓகேவா? நீங்க எது பண்ணாதீங்க, உங்களுக்கு சேஃப்டி தான். நைட்டு மட்டும் கொஞ்சம் லேட் ஆகும். உங்களுக்கு ஓகேவா? வருஷம் ஜீன் டிஷர்ட் போட்டு 2 காலையும் ஷூ மாட்டிவாங்க, அப்பதான் உள்ள விடுவாங்க. உங்களுக்கு ஓகேவா? அவங்களுக்கு எல்லாமே ஓகேவா? இவ்வளவு இட்டு போயிடலாம். அது பேசுறத வச்சு கன்ஃபார்ம் பண்ண முடியல. அதுவும் நீ ஓகேவான்ற பாருமா தனிச்சே. பப்புக்கு போறோம், நைட்டு லேட் ஆகும், ஜீன் டிஷர்ட் மாட்டிக்கணும், வீட்டுல ஏதாவது சிக்கணும். இப்பயே சொல்றி லாஸ்ட் நிமிட்ல கேன்சல் பண்ணி நம்மள ஃப்ரெஷ் ஏத்த கூடாது. கன்ஃபார்மா கேக்குறேன், பப்பு வரியா இல்லையா? சரி, நீ நாளைக்கு கிளம்பி வந்துரு, நான் பிக்கப் பண்ணிக்கிறோம். எங்க வருவ? பப்பு மயில் வேண்டா பாத்துறேன். பொண்ணு சட்டா கொஞ்சம் குடிக்கணுமா? நீ குடிப்பியா? இருக்கிற காசுல குச்சி மிச்ச காசுல வாங்கி திட்டு நிம்மதியா தூங்குவோம்டா. கட் பண்ணலடா. நீ வருவல நீ வருவல நீ வருவல நீ வருவல நீ வருவல நான் வைக்கிறேன் வருவல
லட்சுமி என்னங்க இது ஓகே நெக்ஸ்ட் போலாம் உங்க பேரு? கோபால் கோபால் கோபால். சார் எல்லா கேள்வியும் கேட்டாச்சு சார். 3 பேரும் ஒரே ஆன்சர் தான் சார் பண்றாங்க. சார் இப்போ என்ன சார் பண்றது? இதோட ஒரு 400 பேருக்கு மேல நாங்க தேடிட்டோம். எல்லாருமே எங்க அப்பா தான் சொல்றாங்க. அவங்க உண்மையை சொல்றாங்களா, எங்க சொத்து மேல ஆசைப்பட்டு சொல்றாங்கன்னு எங்களால கண்டுபிடிக்க முடியல. அப்பா எல்லாரும் கஷ்டம், எல்லாருக்கும் தெரியும். ஆனா அப்பா இருந்தும் இருக்காரா இல்லையான்றது கஷ்டம் எங்களுக்கு மட்டும் தான் தெரியும். நீங்களும் எங்க அப்பா மாதிரி தான். ஆனா எல்லாரும் எங்க அப்பா மாதிரி முடியாதுல்ல. எல்லாரும் இருந்து சாப்பிட்டு போங்க. சவுண்ட் குத்துங்க கேட்குறேன். சாப்பிடுங்க. ஒட்ட புள்ள பெற்றாங்களே அது யாரு போச்சு மியூசிக் கனெக்ட் பண்ணிட்டு அவன் தலைவர ஆடுறான் சாப்பிட்டுட்டு எப்படி என்ன சிக்கன் என்னப்பலா ஃபோன் பண்ண எடுக்கவே மாட்டேன். என்ன சொல்லு? 200 கொடுப்பாளா? ஏய் டே கேட்டு இருந்தா எப்படிரா கொடுப்பாளா? வேலைக்கு எதுவும் போக மாட்டியா? பாலா வேலை பார்த்துன்னு பாலா, கச்சா போயிடுவேன் பாலா. வேலைலாம் இருக்குது, நீ போக மாட்டேன்னு சொல்லு. தேங்க்ஸ் பாலா. ஆமாம் இன்னைக்கு என்கிட்ட வாங்கிட்ட, மற்ற நாள்லாம் என்ன பண்ணுவ? பாலா வாட்ஸ்அப், ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் பசங்க ஆன்லைனில் இருக்கிற பார்த்து கால் பண்ணி தொல்லை பண்ணி வாங்கிட்டோம் பாலா. அப்படி யாருமே தரலனா உன்கிட்ட கேட்பேன் பாலா. அது இன்னும் யாருமே தரலன்னா மட்டும் என்கிட்ட கேட்குற? பாலா ஏன் பாவம் டிப்ரெஷனில் இருப்ப? டிப்ரெஷனில் இருக்கேண்ணா? ஆமாம். 200 பிச்சை எடுக்கிற நீயே ஜாலியாக இருக்கும்போது நான் ஏன்டா டிப்ரெஷனில் இருக்க போகிறேன்? இருக்க பாலா உனக்கு தெரில. ஹேய் கை நிறைய சம்பாதிக்கிறேன், பைக் வச்சிருக்கேன், ஊரில் வீடு கட்ட போகிறேன், இதோ டிரைவிங் கிளாஸ் போயிட்டு கார் வாங்க போகிறேன். நினச்சதெல்லாம் வாங்க வேண்டாம். எங்க ஃபோன் பண்ணி ஆஃபீஸில் ஒரு நாள் லீவ் வாங்க பார்க்கலாம். நவனீத் இன்னைக்கு ஒரு நாள் ஆஃபீஸ் லீவ் எடுத்துக்கிறேன், ஓகேவா? பாலமுருகன் கம் டு ஆஃபீஸ். நவனீத் பர்சனல் ஃபேமிலி இஷ்யூக்காக தான் லீவ் கேட்குறேன், ஒரே ஒரு நாள் மட்டும் லீவ் கொடுங்க ப்ளீஸ். பாலமுருகன் கம் டு ஆஃபீஸ். நவனீத் எத்தனை வருஷமா ஒர்க் பண்ணி கொடுத்துருக்கேன் உங்களுக்கு? எனக்கு ஒரு நாள் லீவ் கேட்டிருக்கேன், இல்லை எடுத்துருக்கேனா? சாட்டர்டே சண்டே கூட ஒர்க் பண்ணி கொடுத்துருக்கேன், தீபாவளி பொங்கல் கூட உங்களுக்கு ஒர்க் பண்ணி கொடுத்துருக்கேன். நான் ஒரு நாள் லீவ் தரத்துல என்ன சொல்லுங்க சார்? நவனீத் சார். பாலமுருகன் கம் டு ஆஃபீஸ்.
ஏன்பாலா லீவ்லாம் கேட்டுக்கினே ஒழுங்கா வேலைக்கு போ, டிப்ரெஷன்லாம் ஆகாதுண்ணா. நல்லா இருக்கு. ஆனா இது உண்மைதான், நீ என்ன வேணா பண்ணலாம். ஆனா லீவ் மட்டும் கார்பரேட் கம்பெனில லீவ் மட்டும் கேட்டு வாங்கிட முடியாது. அது வந்து நாயே அவனே பிடிச்சி இருக்கிற சார் அது ஒருத்தல நிக்க மாட்டேங்குது சார், அவனும் சுத்தினே இருக்குது. அதுவா எத்தனை தடவை சொல்றேன் அவனுக்கு மரியாதை கொடுக்கணும்னு. இடியட். Laser, what happened to you? Calm down, baby. Sit. Sit. Good boy. Uttal. லேசரு வானா லேசரு. லேசரு லேசர் கெட் இன். லேசர் ஸ்டார்ட் ரெடி பண்ணு. வாட்ச்மேன் லேசர் கேன் எடுத்து போட்டு செட்டி போட்டு விட்டுருக்க. வாஷ் பண்ணு. லேசரு வானா லேசரு ரொம்ப பண்ற நீங்க. உங்களுக்கு கிராஸ் நான் தான் உண்ணும். நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. வெரி குட், வெரி குட். மல்லேஷ் கண்ணன் சேனல் ரொம்ப நல்லா இருக்கு. பண்ணுங்க, கண்டினியூ பண்ணுங்க. சூப்பர். லேசர் நல்லா இருக்கு. மனுஷனும் இருக்கு, அது இப்போ நாய்க்கு கொடுக்கறது கூட உண்மைதான். ஓகே சூப்பர். ஓகே நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய் 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 பாய். நல்லா இருக்குங்க.